குட் ஈவினிங். என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஓகே, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்னன்னா, டாபிக் என்னன்னா ப்ராஜெக்ட் தான். ஓகேவா? இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஸ்பெசிபிக்கா எல்லா டாபிக்குமே மேக்ஸிமம் சிஎஸ்எஸ்ல உள்ள எல்லா டாபிக்குமே பார்த்துட்டோம். ஸோ இனி இன்னைக்கு வந்து இ காமர்ஸ் ப்ராஜெக்ட் பார்ப்போம். அதுக்கு அடுத்து வந்துட்டு இ லேர்னிங். ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஓகே, சாரி. ஸோ நம்ம இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் காமிக்கிறேன். இதே மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். ஓகே, இந்த வெப்சைட் உங்களுக்கு விசிபிளா தானே இருக்கு. ஸோ இந்த மாதிரி. ஓகே, இது வந்துட்டு ஒரு சிம்பிளா ஒரு சாம்பிள் இ காமர்ஸ் வெப்சைட். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நான் சாம்பிளுக்கு பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்க இ காமர்ஸ் வெப்சைட் நான் பண்றதை வச்சு நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாவும் பண்ணலாம். இங்க வந்துட்டு கீழே ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்க மாதிரி. சோ நான் இங்க வந்துட்டு எல்லாமே சேம் ப்ராடக்ட் வச்சிருக்கேன். சோ உங்களுக்கு வேணும்னா ஒரு ப்ராடக்ட்ஸ் மாத்திக்கோங்க. பட் டெம்ப்ளேட் சேம் தான். ஓகேவா? சோ இதுல ஜஸ்ட் இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். சோ அதனால இன்னைக்கு இந்த ஹோம் பேஜ் மட்டும் ஃபர்ஸ்ட் முடிப்போம். நாளைக்கு இந்த நியூ அரைவல்ஸ் பேஜ் முடிச்சுட்டு மீடியா கொரிஸ் யூஸ் பண்ணி எப்படி ரெஸ்பான்சிவ் ஆக்குறதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, சோ வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இ காமர்ஸ் வெப்சைட் ப்ராஜெக்ட் பார்ப்போம். நாளைக்கு வந்துட்டு நம்ம வந்து இ லேர்னிங் வெப்சைட் பார்ப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து போர்ட்ஃபோலியோ வெப்சைட். இந்த மாதிரி 3 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஓகே, சோ நீங்க நேத்தே கேட்டீங்கல்ல எப்படி சிஎஸ்எஸ் பிராக்டிஸ் பண்ணி பாக்குறது அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி பண்ணி பாக்குறது தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, சோ நம்ம இன்னைக்கு ஒரு புது ஃபைல் எடுத்து நமக்கு ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அதே மாதிரியாவே ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போறோம். சோ அதை நம்ம சாம்பிளுக்கு வச்சுட்டு அத பார்த்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே, சோ வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ம், இங்க என்ன இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து நேம் பார் வச்சிருக்கோம். ஓகே, அந்த நேம் பார்ல உள்ள ஹோம், அபவுட் அஸ், அப்புறம் இந்த சைடு ஒரு லோகோ மாதிரி வைக்கணும். ஓகேவா? சோ நான் இங்க இந்த கார்ட் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன்ல, இந்த கார்ட் இமேஜ், அப்புறம் இந்த ஷாப்பிங் பேக் இமேஜ், இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு வந்துட்டு நீங்க வந்து ஒரு ஒரு லிங்க் வந்து நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போடணும். ஓகேவா? அப்பதான் நீங்க யூஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி கூகுள்ல போயிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, ஃபாண்ட் அவசம் ஐகான்ஸ் அப்படின்னு போட்டு சிடிஎன் லிங்க் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய சிடிஎன் லிங்க்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட்குள்ள போயிட்டு ஸோ அங்க இருக்கிற லிங்க் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டா போதும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஓபன் ஆகும். இதுக்குள்ள உங்களுக்கு நிறைய லிங்க்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட்ல உள்ள லிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த லிங்கை ஜஸ்ட் நம்ம லிங்க் ரிலே ஈக்குவல் டு அந்த மாதிரி போடுவோம்ல, அந்த மாதிரி இந்த லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, சோ இந்த லிங்க் போட்டாதான் உங்களுக்கு அந்த ஃபாண்டாசம் ஐகான்ஸ்லாம் நீங்க வந்துட்டு பண்ண முடியும். ஓகே, சோ நீங்க வந்து ஆல்ரெடி போட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அந்த லிங்க் அப்படி காப்பி பண்ணிக்கலாம். ஓகே,
இந்த மாதிரி அந்த லிங்க் இருக்குல்ல, அந்த லிங்க் வந்துட்டு நீங்க இந்த லிங்க்குள்ள ரிலே ஸ்டைல் ஷீட் ஹெச்ஆர்எஃப் குள்ள நீங்க அந்த லிங்க் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இங்க போட்டுருங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம நேம் பார் கிரியேட் பண்ணலாம். சோ நேம் பார்ங்கிறது எதுக்குள்ள இருக்கு? நம்ம வந்து ஹெடர், செக்ஷன், ஃபூட்டர் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஃபர்ஸ்ட்ல உள்ளது ஹெடர். சோ ஹெடர்ல நம்ம நேம் பார் வைக்க போறோம். சோ நான் வந்து ஒரு டிவ் வச்சுக்கிறேன். அந்த டிவ் தான் எனக்கு வந்துட்டு என்னது நேம். ஓகே, அதுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து நான் என்ன கொடுத்துக்கிறேன்? நேம் வந்து கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு நம்ம வழக்கமா நேம் பார்ல என்ன பண்ணுவோம்? நம்ம இதுக்கு முன்னாடியே நேம் பார் கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படிதானே? சோ அந்த மாதிரி நம்ம இங்க வந்துட்டு ஒரு நேம் பார் கிரியேட் பண்றோம். பட் இங்க வந்துட்டு என்ன சேஞ்சஸ் இருக்குன்னா, நம்ம வந்து லோகோ வச்சிருக்க மாட்டோம் அந்த இதுல. இங்க வந்து நம்ம லோகோ வைப்போம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு நேம் பார் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து லோகோ வைக்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு UL டேக்குள்ள LI டேக். ஓகே, LI டேக் வச்சுக்கிறேன். LI டேக்ல என்ன வைப்போம்? ஒரு A டேக் உள்ள நம்ம வந்துட்டு ஹோம் அப்படின்னு வச்சிருக்கோம் தானே? சோ ஹோம் இங்க href equal to hash. சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். சோ அதனால நம்ம இன்னைக்குள்ள எவ்வளவு பார்க்க முடியுதுன்னு பார்க்கலாம். ஓகே, சோ இதுக்குள்ள வந்து இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஹோம்க்கு அப்புறம் அங்க என்னென்ன பேஜஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, நியூ அரைவல், ஷாப், கான்டாக்ட். இந்த லோகோக்கு லாஸ்டா இன்னொன்னு ஒரு இது வைப்போம். ஓகேவா? சோ இங்க வந்துட்டு நியூ அரைவல், ஷாப் அண்ட் தென் ஒரு கான்டாக்ட் பேஜ் இருந்துச்சு. ஓகே, சோ அதுக்கு அடுத்து என்னன்னா, அந்த ஐகான் மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படிதானே? சோ இந்த ஐகான் ஒண்ணு வச்சிருக்காங்க. ஓகே, சோ இந்த ஐகான் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம இப்பதான் என்ன யூஸ் பண்ணுவோம்னா, அந்த ஃபாண்ட் ஆசம் ஐகான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் LI டேக்குள்ள A டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனா அந்த A டேக்குள்ள என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நமக்கு என்ன தேவை? கார்ட் இமேஜ் தேவை. சோ நான் என்ன பண்றேன்னா, ஐகான் யூஸ் பண்றதா இருந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஐ டேக் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அந்த ஐ டேக்குள்ள நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா, கிளாஸ் ஈக்குவல் டு அதுக்குன்னு, அதாவது இப்ப நீங்க கார்ட்ட வந்து ஆக்சஸ் பண்ண உங்களுக்கு கார்ட் வேணும் அப்படின்னா, கார்ட்டுக்குன்னு ஒரு நேம் இருக்கு. ஓகேவா? கார்ட்டுக்குன்னு உள்ள நேம் நீங்க எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போடலாம். அது எங்கன போய் போடணும், கேட்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகே, சோ இப்போ இதுக்குள்ள நேம் எனக்கு தெரியும். பட் உங்களுக்கு நியூவா தெரியாது அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஆஹ் அதுல போயிட்டு பாத்துடணும். எங்க போய் பார்க்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி அந்த ஃபாண்ட் ஐகான்ஸ்ங்கிற அந்த வெப்சைட் குள்ள போகணும். ஓகேவா? fontasm.com வெப்சைட் குள்ள போனீங்கன்னா, இங்க போயிட்டு நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இங்க கார்ட்ன்னு சர்ச் பண்ணிட்டு எனக்கு கார்ட் ஐகான்ஸ் இருக்கு. இதே நீங்க ஷாப்பிங் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷாப்பிங் பேக் அப்படின்னு சர்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சோ இங்க எனக்கு ஷாப்பிங் பேக் வந்துரும். சோ இங்க நீங்க இந்த ப்ரோன்னு கொடுத்துருக்கதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரோ இல்லாதது இருக்கும்ல, சோ நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க அதோட கிளாஸ் நேம் இருக்கும். ஓகேவா? இதை ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டுருங்க. ஓகே, சோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த இது எடுத்துருவோம். ஓகே, இப்போ நம்ம இது என்ன மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கு பார்க்கலாமா? ஓகே, சோ நமக்கு இந்த கார்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. வழக்கம் போல நம்மளுக்கு ஒரு நேம் பார் வந்துடுச்சு. சோ நம்ம இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே ஸ்டைல் பண்ண ஆரம்பிக்கும். சோ நான் வந்துட்டு இங்க ஸ்டைல் டேக் கிட்ட இப்போ வந்து நான் எதுக்கு ஸ்டைல் பண்ண போறேன்? நேம் தானே? டாட் நேம். சோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு நேம் பாருக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ அப்படி கொடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். சோ பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஓகே, இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். சோ அதோட வித் வந்துட்டு 100% வச்சுக்கிறேன். அண்ட் தென் அதோட ஹைட் வந்துட்டு ஒரு எவ்வளவு பிக்சல் வைக்கலாம் அப்படின்னா, ஹைட் வந்து ஒரு 60 பிக்சல் வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ ஹைட் வந்து ஒரு 60 பிக்சல் வச்சுக்கிறேன்.
ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்னு பண்ணணும் அப்படிதானே? ஃபர்ஸ்ட் வந்து இந்த லிங்க் எல்லாம் ஜெனரேட் ஆயிருக்கும் அப்படிதானே? சோ இந்த லிங்க் எல்லாம் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் மாத்தணும். அதெல்லாம் வந்துட்டு லிங்க் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த லிஸ்ட் டைப்லாம் நன்னுன்னு கொடுக்கணுமா? சோ அத நம்ம எதை ஆக்சஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னா இந்த யூஎல் டேக் ஆக்சஸ் பண்ணி தான் பண்ணுவோம். சோ இந்த யூஎல் டேக்குக்கு வந்துட்டு கிளாஸ் நேம் குடுத்துக்கலாம். சோ நம்ம இப்ப ஏதாவது ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து முன்னாடியே எல்லாத்துக்கும் கிளாஸ் நேம் குடுத்து குடுத்து பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம இங்க ஒரு யூஎல் தான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. நம்ம நெறைய யூஎல் டேக் யூஸ் பண்ணலாம். சோ அதனால ஒவ்வொன்னுக்கும் கிளாஸ் நேம் குடுத்துறது நல்ல ஒரு விஷயம். ஓகே. சோ நேம் லிங்க்ஸ்க்கு வந்து நான் ஆக்சஸ் பண்ணி ஜஸ்ட் அதோட டெக்ஸ்ட் டெக்கரேஷன நான் குடுக்குறேன். ஓகே. லிஸ்ட் ஸ்டைல் டைப் நான் குடுத்துருவோம். லிஸ்ட் ஸ்டைல் டைப் வந்துட்டு நன்னு குடுத்துறேன். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த அண்டர்லைன வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணுவோம். ஓகேவா? சோ அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் குடுப்போம். ஆனா அதெல்லாம் நம்ம எதுல போய் பண்ணுவோம்னா, அந்த ஏ டேக் ஆக்சஸ் பண்ணி தான் நம்மளால பண்ண முடியும். இப்ப இந்த ஃபோமுக்கு நான் ஏதாவது ஒரு கேன்சல் பண்றேன் அப்படின்னா, அந்த ஏ டேக் ஆக்சஸ் பண்ணி தான் நான் பண்ண முடியும். அப்படிதானே? சோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதுல வந்துட்டு இது இப்படி பிரிண்ட் ஆயிடுச்சு. சோ இப்போ இது வந்து எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு? எனக்கு பிளாக் மாரி பிரிண்ட் ஆயிருக்கு. கீழ, கீழ, கீழ. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணி மாத்தணும். ஓகே. டிஸ்ப்ளே சாரி. ஓகே. டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே. சோ டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இதை இந்த மாரி மாத்திருக்கோம். சோ நம்ம அடுத்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஒவ்வொன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரலாம். ஓகே. அடுத்து டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். அடுத்து எல்லாத்துக்கும் இடையில எனக்கு கேப் வேணும். அப்படிதானே? எல்லாமே நெருக்க நெருக்கமா இருக்கு. சோ எல்லாத்துக்கும் இடையில எனக்கு கேப் வேணும். சோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கேப். டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணாம நம்மளால கேப் யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்படிதானே? டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணா மட்டும் தான் நம்மளால கேப் யூஸ் பண்ண முடியும். சோ கேப் வந்து யூஸ் பண்ணி அந்த 20 பிக்சல்னு குடுத்துருக்கேன். சோ வந்து இங்க இடையில கேப் வந்துருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து டெக்கரேஷன எடுத்து விடலாம். இல்லன்னா அதுக்கு முன்னாடி இந்த பொசிஷன வந்துட்டு மாத்தலாமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்துட்டு இங்க இருக்கு, இங்க இருக்கு. சோ நமக்கு இங்க வேண்டாம். நமக்கு வந்துட்டு நம்மளோட வெப்சைட் நம்ம சாம்பிள் வெப்சைட்ல எங்க இருந்தது? இங்க இருந்தது. சோ நமக்கு வந்து அத சேஞ்ச் பண்ணணும். சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இத இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. சோ வந்துட்டு அதோட அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பாக்ஸுக்குள்ள அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகணும்னா என்ன பண்ணுவோம்? பொசிஷன் ரிலேட்டிவ். பொசிஷன் ரிலேட்டிவ் இங்க குடுத்துட்டு, அங்க பொசிஷன் அப்சல்யூட்ன்னு குடுப்போம். அப்படிதானே? சோ அததான் இங்க பண்ண போறோம். ஓகே. அங்க பொசிஷன் அப்சல்யூட்ன்னு போட்டுக்கிறோம். ஓகே. ம். ஓகே. இப்ப குடுத்தாச்சு. இப்ப நம்ம வந்துட்டு நமக்கு தேவையான இடத்துல நம்ம நவுத்திக்கலாம். ஓகே. நான் இப்ப லெஃப்ட்ல இருந்து எத்தன பிக்சல் நவுத்துறேன் அப்படின்னா, ஒரு 500 பிக்சலே நவுத்தும். ஓகே. நெக்ஸ்ட் பாத்துக்கலாம். எவ்வளவு வருதுன்னு. அடுத்து வந்துட்டு 500 பிக்சல் நவுத்தியாச்சு. அண்ட் தென் நாம வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதோட ஃபாண்ட் சைஸ கொஞ்சம் ஓகே 500 பிக்சல் நவுத்திட்டோம். இப்ப வந்து இன்னும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, அதோட ஃபாண்ட் சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்கு. சோ வந்துட்டு ஓவராலா எல்லாத்தோட ஃபாண்ட் சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணணும். சோ ஃபாண்ட் சைஸ் நான் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 20 பிக்சல் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. சோ 20 பிக்சல். சோ பெருசாயிடுச்சா? ஓகே. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் நம்மளோட வேலை என்னது அப்படின்னா, டெக்ஸ்ட் டெக்கரேஷனை எடுத்து விடணும். அப்படிதானே? சோ அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, ஏ டேக் யூஸ் பண்ணாதான் ஏன்னா ஏ டேக்ல தான் அந்த அண்டர்லைன் இருக்கு. ஏ டேக் யூஸ் பண்ணிக்கிறதுனாலதான் நமக்கு அந்த அண்டர்லைன் இருக்கு. சோ அப்போ அதை ஏ டேக் ஆக்சஸ் பண்ணி தான் அந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷனை எடுத்து விட முடியும். சோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நம்ம வந்து என்ன கொடுத்துக்கலாம்? நன் கொடுத்துக்கலாமா? சோ நன் கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ என்ன ஆயிரும்? அதோட லைன்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிரும். அண்ட் தென் நம்ம இப்போ இன்னொன்னு பண்ண வேண்டியது இருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா, அதோட கலர் சேஞ்ச் பண்ணலாம். பிளாக் கலர்ல தானே இருந்துச்சு இங்க எல்லாமே. சோ அதோட கலரை வந்துட்டு இப்ப பிளாக்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ பிளாக். சோ என்ன ஆயிடுச்சு? அதோட கலர் பிளாக்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபாண்ட் சைஸ் 20 பிக்சல் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இப்போ வந்து ஃபாண்ட் ஃபேமிலி கொடுக்க போறோம். ஓகேவா? சோ நமக்கு இங்க இருக்கிற ஃபாண்ட் ஃபேமிலி வேற, இங்க நம்ம கொடுத்திருக்க ஃபாண்ட் ஃபேமிலி வேற. சோ அதனால ஃபாண்ட் ஃபேமிலியை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே.
ஸோ வந்துட்டு இங்க வந்துட்டு அதோட ஃபாண்ட் ஃபேமிலி வந்துட்டு நீங்க எந்த ஃபாண்ட்னாலும் வச்சுக்கலாம். பட் வந்துட்டு கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சோ வந்துட்டு இது வந்து ஒரு ஒரு ஃபாண்ட் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, அந்த ஃபாண்ட் உங்களோட எல்லா வெப்சைட்டுக்கு எல்லா இடத்துலயும் சூட் ஆகுற மாதிரி ஒரு ஃபாண்ட் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே. சோ நீங்க என்ன ஃபாண்ட்னாலும் ட்ரை பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சோ நம்ம வந்துட்டு ஆம், இங்க வந்து நம்ம வந்து குடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு வேற அடுத்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, அது வந்து இன்னுமே கொஞ்சம் வந்துட்டு சின்னதா இருக்கிற மாரி இருக்கு. சோ அதனால நான் வந்து இங்க வந்து பேடிங் குடுத்துக்கிறேன். ஓகே. பேடிங் வந்துட்டு எவ்வளவு குடுக்கலாம்னா 10 பிக்சல் இங்க அடுத்து வந்து இங்க 20 பிக்சல் குடுக்கலாம். ஓகே. பேடிங் குடுத்தோம்னா நீட்டா இந்த மாதிரி வந்துருச்சு. சோ நம்ம பேடிங்னா ஜஸ்ட் என்ன ஆகும்னா இத சுத்தி ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். இந்த நியூ அரைவல் இருக்குன்னா அந்த எலமெண்ட்ட சுத்தி ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். ஷார்ப்னு இருக்குன்னா ஷார்ப்ப சுத்தி ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். சோ அதுதான் பேடிங். ஓகேவா? சோ வந்துட்டு 10 பிக்சல் அண்ட் 20 பிக்சல் குடுத்துருக்கறதுனால இங்க ஒரு பேடிங் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே. சோ வந்து இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு இந்த ஃபாண்டோட கலர் மட்டும் அங்க வந்துட்டு என்ன இருந்துச்சுன்னா ஆரஞ்சு கலர் இருந்துச்சு. சரி இந்த ஐகானோட கலர் அத மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணுமா? அந்த பிளாக் கலர்ல இருக்குல்ல. சோ அதுக்கு வந்து நம்ம இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இங்க போயிட்டு ஸ்டைல் ஈக்குவல் டு கலர்ல வந்துட்டு என்ன கலர் அப்படின்னா கலர் மட்டும் நான் இதுல எடுத்து போட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம். ஏன்னா இந்த கலர் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இந்த ஒரு கலர் மட்டும் தான் அங்க சூட் ஆகும் நமக்கு. சோ இத வந்து நீங்க இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும், இந்த இதான் யூஸ் பண்ணணும்னு இல்ல. இது உங்களோட ப்ராஜெக்ட். சோ நீங்க எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு மாடல்ல ஒரு கலர் வர மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே. சோ வந்துட்டு இப்ப நம்ம வந்து இந்த கலர் கொடுத்தாச்சு. ஓகேவா? சோ இப்ப நமக்கு இன்னொன்னு என்ன மிஸ்ஸிங் அப்படின்னா இந்த ஐகான் செட் பண்ணணும். அப்படிதானே? இந்த பேக் ஐகான் பிளஸ் இது வந்துட்டு ஒரு இப்போ அமேசான் இருந்துச்சுன்னா அமேசானோட ஒரு லோகோ அதோட நேம் எழுதிருப்பாங்க. அப்படிதானே? சோ அந்த மாதிரி ஒரு லோகோ அதோட ஒரு நேம். சோ நான் சும்மா இங்க மை ஷாப்னு வச்சிருக்கேன். நீங்க வேற ஏதாவது நேம் கூட வச்சுக்கலாம். சோ வந்துட்டு அந்த மாதிரி இங்க ஒரு ஐகான் செட் பண்ணணும். சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல போயிட்டு இங்க இருக்கா இத வந்து ஷாப்பிங் பேக்ன்னு அடிச்சிருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது ஐகான் ஷாப்பிங் ரிலேட்டடா வேற ஏதாவது ஐகான் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். ஓகே. சோ நான் இங்க வந்துட்டு இப்ப என்ன பண்றேன்னா இந்த லிங்க காப்பி பண்ணி இங்க வந்துட்டு அந்த லிங்க் அதாவது எனக்கு தேவை வந்துட்டு ஒரு லோகோ. சோ வந்துட்டு லோகோக்கு நான் ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ டிவ் கிரியேட் பண்ணி பண்றதும் ஒரு நல்ல ஒரு ஹேபிட் தான். ஓகேவா? நம்ம டிவ் கிரியேட் பண்றோம்னா நமக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. சோ இதுக்கு வந்து கிளாஸ் நேம் லோகோன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ லோகோல ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன இருந்துச்சு? அந்த ஐகான் இருந்துச்சு. சோ அந்த ஐகான பிளேஸ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு நேம் இருந்துச்சு. சோ மை ஷாப் அப்படின்னு ஒரு நேம் இருந்துச்சு. சோ மை ஷாப் அப்படின்னு அந்த நேம் வச்சுட்டேன். சோ அது வந்து கேப்ஸ்ல இருந்தது. தானே? சோ மை ஷாப்னு அந்த நேம் வச்சுட்டேன். சோ இப்போ அது எப்படி கிரியேட் ஆயிருக்கு பார்ப்போம். சோ அது எங்கேயோ தள்ளி போய் கிரியேட் ஆயிருக்கு. சோ நமக்கு அப்படி வேண்டாம். சோ நம்ம அதை வந்துட்டு மாத்தணும். அப்படிதானே? சோ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா சாரி நான் இங்க வந்துட்டு நேம் பார்க்குள்ளதான் அந்த டிவா கொடுக்கணும். ஓகேவா? நேம் பாரை விட்டு வெளில போயிட்டுனா அதுவும் நேம் பாரை விட்டு வெளில போயிடும். ஓகே. நேம் பார் லிங்க் இருக்குல்ல நேம் பார்ல தானே அந்த லோகோ இருக்கு. சோ வந்துட்டு நேம் பாருக்குள்ளதான் அந்த லிங்க். ஓகே வெயிட். அது வந்துட்டு இப்படிதான் இருக்கும். நம்ம அப்புறம் கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒழுங்கா வந்துடும். ஓகேவா? சோ இப்படிதான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த லோகோ வச்சிருக்கோம். அதுக்கு கீழே இந்த லிங்க்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். சோ அதனால இது மேலையும் இது கீழையும் பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு. அதனால அதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டைல் பண்ணி மாத்திக்குவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இத வந்துட்டு நம்ம ஃப்ளோட் லெஃப்ட் ரைட் யூஸ் பண்றதுக்கு பதிலா
இங்க வந்து ஜஸ்ட் லோகோ மட்டும் ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாமா? சோ வந்துட்டு அந்த லோகோ மட்டும் ஃப்ளெக்ஸ்ன்னு யூஸ் பண்ணா நமக்கு கரெக்டா எப்படி பிரிண்ட் ஆயிரும்னா பக்கத்துல பக்கத்துல பிரிண்ட் ஆயிரும். எப்படின்னா இப்போ வந்து இது மேல இது கீழ இருக்கு. நம்ம வந்து இந்த லோகோ மட்டும் ஃப்ளெக்ஸ்ன்னு வச்சோம்னா இது அந்த ஷாப்பிங் பேக் பக்கத்துல இந்த நேம் வந்துரும். சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க போயிட்டு ஸ்டார்ட் லோகோல போயிட்டு டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ். ஓகேவா? டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டு இப்ப அடுத்து பார்ப்போம் நம்மளுக்கு இது வேற ஏதாவது அப்ளை பண்ணுமான்னு. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்பேஸ் பிட்வீன் அதெல்லாம் கொடுத்துக்கலாமா? ஆஹ் இப்போ வந்து இது வந்து பொசிஷன் அப்சல்யூட் வச்சுக்கணும். ஓகேவா? அப்பதான் அது வந்து கொஞ்சம் மூவ் பண்ண முடியும். சோ பொசிஷன் அப்சல்யூட் வச்சுட்டு லெஃப்ட்ல இருந்து எவ்வளவு மூவ் பண்றேன் அப்படின்னா ஒரு 10 பிக்சல். ஏன்னா அது ரொம்ப ஒட்டி இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து லோகோல வந்து அவ்வளவு ஒட்டி இல்ல. சோ 10 பிக்சல் மூவ் பண்ணிக்கலாம். சோ கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சு. இதோட சைஸ் இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இன்க்ரீஸ் பண்ணோம்னா அது கரெக்டா வந்துடும். ஓகே. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஷாப்பை விட அந்த இது லோகோ வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கு. சோ அதனால என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஷாப்ல போயிட்டு அந்த லோகோக்கு வந்துட்டு ஜஸ்ட் நம்ம ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. லோகோனால நம்ம ஃபாண்ட் சைஸ் யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சோ வந்துட்டு இது வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னா கொஞ்சம் டாப்ல இருக்கு. சோ அது வந்து கீழ கொண்டு வரணும் அப்படின்னா சோ மார்ஜின் டாப்ல இருந்து கீழ கொண்டு வந்துடலாமா? சோ ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கிறேன். So, இது மட்டும் கொஞ்சம் என்னதுன்னா நிறைய பண்ற மாதிரி இருக்கும் இந்த லோகோ மட்டும் கிரியேட் பண்றதுக்கு. ஓகேவா? சோ மார்ஜின் டாப்ல இருந்து நான் எவ்வளவு கொண்டு வரேன்னா 20 பிக்சல் கீழே இறக்கிட்டு வரேன். ஓகே. ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துருச்சு. சோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 20 பிக்சல் இது பண்ணிட்டேன். அடுத்து வந்து ஃபாண்ட் சைஸ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா லோகோ ரொம்ப சின்னதா இருக்கு தானே. அதனால அதோட ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு ஒரு 30 பிக்சல் கொண்டு வந்துச்சு. ஓகே. இது அதுல பார்த்த மாதிரி இருக்கா? சோ இதுவும் கிட்டத்தட்ட சேம் சைஸா வந்துருச்சு. ஓகே. இப்ப மை ஷாப்ப மட்டும் ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணணும் தானே. சோ மை ஷாப்னு அந்த இதுக்கு போயிட்டு ஸ்டைல் டேக் யூஸ் பண்றேன். ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணிட்டு அதோட ஃபாண்ட் சைஸ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதோட ஃபாண்ட் சைஸ் எவ்வளவு வச்சுக்கலாம்னா லெட்டர்னால ஒரு 25 பிக்சல் வச்சுக்கலாம். ஓகே. ஓகே. நீங்க ஒவ்வொன்னே செக் பண்ணி பாக்குற மாதிரி தான் இருக்கும். சோ இங்க 25 பிக்சல். நம்ம இப்போ வந்துட்டு ஃபாண்ட் ஃபேமிலி சேஞ்ச் பண்ணணும். இது வேற மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு. சோ வந்து ஜஸ்ட் ஃபாண்ட் ஃபேமிலி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சோ ஃபாண்ட் ஃபேமிலி இதுதானே கொடுத்தோம், செகண்ட்ல உள்ளதானே கொடுத்தோம். சோ அந்த ஃபாண்ட் ஃபேமிலி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. சோ இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல கொஞ்சம் கேப் கிரியேட் ஆனா நல்லா இருக்கும். சோ அதனால நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் இதுக்கு பக்கத்துல என்ன கட் பண்ணிக்கிறேன்னா மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இல்ல 10 பிக்சல் மூவ் பண்ணா போதும். 10 பிக்சல் மூவ் பண்ணாலே கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இது ஓகே. சோ இந்த மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா கலர் சேஞ்ச் பண்ணணும். இங்க எப்படி இருந்தது? சோ இங்க வந்து இதுதான் ஆரஞ்சு கலர்ல இருக்கா? சோ அதனால இதோட கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ வந்துட்டு இங்க போயிட்டு இதோட கலர் வந்துட்டு ஒரு கலரை நீங்க எல்லாத்துக்கும் காமனா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு தீம் சூஸ் பண்ணி அந்த தீம்லயே உங்களோட எல்லா ஹோல் ப்ராஜெக்டையும் கொண்டு போங்க. ஓகே. சோ ஆல்மோஸ்ட் இப்ப எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்மளும் இதே மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஏன்னா இங்க கொஞ்சம் லைட்டா இருக்கு, நமக்கு இங்க கொஞ்சம் டார்க்கா இருக்கு. சோ அதனால கொஞ்சம் லைட்டா மாத்திக்கலாமா? நேம் பார்ல போயிட்டு கலரை போயிட்டு ஓகே இதை விட லைட்டா இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒயிட்லயே கொஞ்சம் கம்மி. ஓகே. சோ இதுவும் நல்லாதான் இருக்கு. ம் ஓகே. இப்போ வந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா
இங்க போயிட்டு இது வரைக்கும் சொல்றதெல்லாம் புரியுதானே? இன்ஃபேக்ட் நடுவுல ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா கேட்டுருங்க. ஓகேவா? புரியுது தானே? நம்ம எப்படி கிரியேட் பண்ணோம், அந்த ஃபாண்ட் ஐக்கான்லாம் எப்படி யூஸ் பண்ணோங்கிறது. புரியுது மேம். ஆனா ஆ, அந்த நம்ம டைப் லிங்க் ரெல் ஸ்டார்டிங்ல குடுப்போம்ல ஹெட்டுக்குள்ள. ஆமா. அந்த ஹெச்ரெஃப்குள்ள அது என்ன லிங்க் யூஸ் பண்ணணும்? அதான் சொன்னேன்ல, நம்ம கூகுள்ல போயிட்டு இந்த ஃபாண்டாசம் சிடிஎன் லிங்க்னு அடிங்க. இந்த மாதிரி ஒரு வெப்சைட் போனாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி ஃபாண்டாசம் ஐகான் சிடிஎன் லிங்க். ஓகேவா? சிடி லிங்க் இல்ல, சிடிஎன் லிங்க். ஓகே, சிடிஎன் லிங்க்னு அடிச்சீங்கனாலே இந்த மாதிரி ஏதாவது வெப்சைட் வரும். சோ அதுல இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட்ல போயிட்டு அதுக்குள்ள நிறைய லிங்க்ஸ் இருந்துச்சுல, அதுல அந்த ஃபர்ஸ்ட் லிங்க இருக்குல்ல, இந்த லிங்க காப்பி பண்ணிக்கோங்க. இந்த லிங்க காப்பி பண்ணிட்டு இந்த லிங்க் ரிலே ஸ்டைல் ஷீட்ல அந்த HREF குள்ள அந்த லிங்க போட்டுருங்க. ஓகே, ஓபன் ஆகுதா உங்களுக்கு? புரியுதா? ஓபன் ஆகுது மேம். ஓகே. புரியுது. ஓகே, இல்லனா அந்த லிங்க கூட நான் காப்பி பண்ணி உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போடுறேன், சாட் பாக்ஸ்ல கூட போடுறேன். ஓகே, ஓபன் ஆகுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சோ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னன்னா, இந்த இதுல இந்த ஹோம், நியூ அரைவல், ஷாப், கான்டாக்ட் இந்த மாதிரி இருக்கா? சோ இங்க கிளிக் பண்ணும் போதெல்லாம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இங்க ஒரு லைன் மாதிரி கிரியேட் ஆகுது. சோ இந்த மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணணும். இது வந்துட்டு மேக்ஸிமம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல பண்ணுவாங்க. ஓகேவா? சோ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வேண்டாம், நம்ம சிம்பிளா பண்ணலாம். அது ஜாவா ஸ்கிரிப்ட்ல பண்றது எப்படி இருக்குன்னா, அப்படி மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம வந்து இதை வந்து சிம்பிளா ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஓகே, என்னன்னா ஜஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, அதோட பாட்டம்ல தானே நமக்கு வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகுது. So நான் என்ன பண்றேன்னா, அதோட பாட்டம்ல மட்டும் ஜஸ்ட் ஹவர் பண்ணும்போது எனக்கு அதோட பார்டர் வந்துட்டு பாட்டம் வந்து எனக்கு கிரியேட் ஆகணும். ஓகே, பார்டர் பாட்டம் வந்து எனக்கு ஆரஞ்சு கலர்ல ஆகணும். சோ நான் என்ன பண்றேன்னா, இந்த நேம் லிங்க்ல உள்ள எதை ஆக்சஸ் பண்ண போறேன்? சோ நேம் லிங்க்ல உள்ள எதை கிளிக் பண்ண எதை ஹவர் பண்ணும்போது எனக்கு ஆகணும்? சோ அந்த ஏ டேக்க ஹவர் பண்ணும்போது எனக்கு அந்த பார்டர்ல உள்ள அந்த பாட்டம்ல உள்ள அந்த பார்டர் கிரியேட் ஆகும். ஓகே, அந்த ஆரஞ்சு பார்டர். சோ அந்த பார்டர் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, நம்ம பார்டர் படிக்கும்போது பார்த்திருப்போம். பார்டர் டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட் அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பார்டர் எப்படி ரியாக்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செலக்டிவா நம்மளோட ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதுல இந்த பார்டர் பாட்டம்ல எனக்கு என்னன்னா, ஒரு 4 பிக்சலுக்கு சாலிட் அந்த இந்த ஆரஞ்சு ரெட் இருக்குல்ல, எனக்கு அந்த கலர் கிரியேட் ஆகும். ஓகே, ஓகே. சோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் உங்க வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது. சோ வந்துச்சு தானே? சோ நம்ம வெப்சைட்லயே நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்ப நேம் பார் கம்ப்ளீட்டட். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா, கீழே இந்த போட்டோ வச்சுட்டு இந்த ஒரு இது சைட்ல வந்து இந்த டெக்ஸ்ட் நமக்கு அது வரணும். ஓகேவா? சோ வந்துட்டு இது வந்து ஹெடர். ஓகே, சோ நம்ம வந்துட்டு அடுத்து கீழே உள்ள செக்ஷனுக்கு போக போறோம். ஹோம் செக்ஷனுக்குள்ள போக போறோம். சோ வந்துட்டு நான் கீழே வந்து செக்ஷன் அப்படி சொல்லி ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இந்த பை யுவர் ஃபேவரட்ஸ் இதெல்லாம் இருந்தது. நம்ம அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அது வந்துட்டு H1 டேக்ல கொடுத்துக்கலாம். கிளாஸ் வந்துட்டு ஹோம் பேஜ் தானே? ஸோ கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு ஹோம் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க வந்து நான் H1 டேக் இருக்குல்ல,
H1 டேக்ல வந்துட்டு நான் 1 மினிட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐ திங்க் எனக்கு ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? சரண்யா? ஷேர் ஆகுது. ஓகே. சாரி, எனக்கு இது நெட்வொர்க் இஷ்யூவா இருந்துச்சு. எனக்கு எதுவுமே தெரியல. ஸ்கிரீன் பிளாங்க் ஆயிடுச்சு. ஓகே. சோ நம்ம எங்க கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம்? ம். சோ வந்து நம்ம அதோட கீழ வந்து அந்த பை யுவர் ஃபேவரைட்ஸ் அப்படிங்கிற அந்த இது கிரியேட் பண்ணி சைட்ல வந்து இமேஜ் வைக்கணும். ஓகேவா? ஹோம் பேஜ்க்கு வந்து ஓகே. சோ வந்துட்டு இந்த செக்ஷன் வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த செக்ஷன்ல கீழ உள்ள செக்ஷன்ல தான் நம்ம இப்ப டிசைன் பண்ண போறோம். ஓகே. இந்த இந்த செக்ஷனை டிசைன் பண்ண போறோம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஒரு H1 டேக் இருக்கு. சோ H1 டேக் வச்சிடலாம். கீழ வந்து ஒரு பேராகிராஃப் டேக் மாதிரி இருக்கு. அந்த பேராகிராஃப் டேக் அண்ட் தென் கீழ வந்துட்டு ஒரு பட்டன். ஓகே. இந்த சைட்ல ஒரு இமேஜ் வச்சிருக்காங்க. ஓகே. இதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகே. சோ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நான் H1 டேக் வச்சிருந்தாங்களா? சோ நான் வந்துட்டு அந்த H1 டேகே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. அது எல்லாத்தையும் இது எல்லாத்தையுமே ஒரு டிவ்க்குள்ள குடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லது. அதாவது இமேஜ் வந்துட்டு ஒரு டிவ்க்குள்ளயும், அந்த சைட்ல இருந்து அந்த கன்டென்ட்ட ஒரு டிவ்க்குள்ளயும் நம்ம குடுக்கணும். ஓகேவா? அப்பதான் ஃப்ளோட் லெஃப்ட், ரைட் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா என்ன செஞ்சுக்கலாம்னா, பொசிஷன் பண்ணிக்கலாம். சோ வந்து இத வந்துட்டு ஒரு டிவ் குடுத்துக்கிறேன். ஓகேவா? இத வந்து ஜஸ்ட் வந்து கிளாஸ் இஸ் ஈக்வல் டு இன்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகே. சோ அந்த கிளாஸ் வச்சுட்டு, கிளாஸ் நேம் வச்சுட்டு, சோ ஃபர்ஸ்ட் வந்து H1 டேக் வச்சிருந்தேன். H1 டேக்ல பை யுவர் ஃபேவரைட்ஸ். ஓகே. ஃபேவரைட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். சோ இதுக்கு அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் டேக் வச்சிருக்கேன். சோ இந்த பேராகிராஃப் டேக் இருந்துச்சா? சோ இந்த பேராகிராஃப் டேக அப்படி நம்ம கொண்டு வர போறோம். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, ஒரு பட்டன் இருந்துச்சு. அப்படிதானே? சோ ஒரு பட்டன். ஓகே. அந்த பட்டன்ல வந்துட்டு என்ன வரும்னா, ஷாப் நவ் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. சோ ஷாப் நவ். சோ இப்போதைக்கு இது எப்படி கிரியேட் ஆயிட்டுன்னா, சோ இந்த மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. சோ நம்ம இதுக்கப்புறம் இதுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பை யுவர் ஃபேவரைட்ஸ்ன்னு இருந்துச்சுல்ல, சோ அத வந்து இதே மாதிரியே கொண்டு வரலாம். ஓகே. சோ இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி ஃபாண்டோட ஃபேமிலியை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இதுக்கு ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அதோட ஃபாண்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபாண்டோட சைஸ் வந்துட்டு ஒரு 50 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஓகே. சைஸ் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். ஓகே. இந்த சைஸ் நமக்கு போதும். ஓகே. இப்ப நமக்கு வந்துட்டு அந்த ஃபேவரைட்ஸ் மட்டும் ஒரு கலர்ல இருந்துச்சு. சோ பொதுவா நம்ம ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரே ஒரு எலிமெண்ட்டுக்கு மட்டும் ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணா என்ன டேக் யூஸ் பண்ணுவோம்னு நினைவு இருக்கா? ஸ்பேன் டேக். டேக் யூஸ் பண்ணுவோம். சூப்பர். சோ ஸ்பேன் டேக் இங்க யூஸ் பண்றோம். ஓகேவா?
எதுக்குன்னா இந்த ஜஸ்ட் இந்த ஃபேவரட்டோட கலர் மட்டும் எனக்கு சேஞ்ச் பண்ணி வேணும் அப்படிங்கறதுக்காண்டி ஸ்பேன் டேக் யூஸ் பண்றோம். ஓகே, இதுக்கு வந்துட்டு ஸ்டைல் வந்துட்டு கலர், இந்த கலரை மட்டும் நான் இங்கெல்லாம் என்ன கலர் யூஸ் பண்ணிருக்கோம்னா அதே கலர் யூஸ் பண்றேன். ஓகேவா? ஓரளவுக்கு மேட்சிங்கா ஒரு தீம் எடுத்தீங்கன்னா அதே தீம்ல ரிப்பீட் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே, சோ ஓகே, இப்போ நமக்கு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சா? 1 மினிட். ஓகே, சோ வந்து இப்போ வந்து ஜஸ்ட் அந்த பேராகிராஃபோட ஃபாண்ட் ஃபேமிலியை ஃபர்ஸ்ட் மாத்தணும் அப்படிதானே? சோ நமக்கு இங்க வந்துட்டு ஏதோ டைம்ஸ் நியூ ரோமன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க வந்துட்டு இந்த ஃபாண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். சோ ஃபாண்ட்டை மாத்துறதுக்கு இந்த ஓவரால் இந்த டிப்பையே ஆக்சஸ் பண்ணி நம்ம ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ அந்த டிப்புக்கு வந்து நம்ம என்ன வச்சிருக்கோம், இன்ட்ரோ அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோமா? அந்த கிளாஸ் நேம் ஆக்சஸ் பண்ணி அதுல வந்து ஃபாண்ட்டோட ஃபேமிலியை சேஞ்ச் பண்றேன். ஓகேவா? ஃபாண்ட்டோட ஃபேமிலியை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபாண்டோட ஃபேமிலி சேஞ்ச் ஆயிடுச்சு. சோ இங்க வந்துட்டு இங்க ஒரு பிரேக் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி தானே இருந்துச்சு. சோ இப்ப லாஸ்டா பட்டனுக்கு வந்துடலாம். ஓகே, பட்டனுக்கு ஜஸ்ட் அதோட எதை சேஞ்ச் பண்ணலாம்னா அதோட மாடலை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க எப்படி பட்டன் கொடுத்துருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ நமக்கு வந்து இங்க வந்து பட்டன் வந்து இப்படி இந்த மாதிரி பட்டன் கொடுத்துருக்காங்க. சோ அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும், பார்டர் ரேடியஸ் யூஸ் பண்ணி அந்த பட்டனை ஃபர்ஸ்ட் அதோட கர்வ்ஸ் எல்லாத்தையுமே பார்டர் ரேடியஸ் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். சோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த பட்டனுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த பட்டனுக்கு வந்துட்டு கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு ஷாப் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். சோ இங்க வந்துட்டு ஷாப் பட்டன் ஆக்சஸ் பண்ணி அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்டர் வந்து நன் கொடுப்போமா? சோ வழக்கமா பட்டன் எப்படி நம்ம பட்டன் எப்படி ஸ்டைல் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கிறோம். சோ பார்டர் வந்து நன் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோட பார்டர் ரேடியஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு நமக்கு என்ன இருந்துச்சு, இந்த ஆரஞ்சு பட்டன் தானே? சோ இந்த கலர் தானே? இந்த கலர் காப்பி பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதோட டெக்ஸ்ட் கலரையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். டெக்ஸ்ட் கலரை ஒயிட்டுக்கு மாத்திக்கிறோம். ஓகே, சோ டெக்ஸ்ட் கலரை ஒயிட்டுக்கு மாத்தியாச்சு. சோ இப்போ நமக்கு வந்துட்டு சாரி, இங்க பார்டர் கொடுத்துருக்காங்க. சோ அந்த பார்டர் நன்னு கொடுக்க வேண்டாம். ஓகே, ஓகே. சோ அடுத்து டெக்ஸ்ட் கலர் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா பேடிங் கொடுக்கலாம். இதுதானே? பேடிங் கொடுத்தாதான் பட்டன் கொஞ்சம் சின்னதா இருக்கு. சோ அதனால பேடிங் கொடுத்து கொஞ்சம் பெருசாயிக்கலாம். சோ 20 பிக்சல் அப்படி கொடுத்துக்கிற பேடிங் 20 தான் கொடுக்கணும். சோ பேடிங் 20 பிக்சல் கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப பெருசா இருக்குல்ல? சோ ஒரு 15 பிக்சல் கொடுத்துக்கலாமா? சோ பேடிங் என்ன கொடுத்துக்கலாம்னா ஒரு 15 பிக்சல் வந்து பேடிங் கொடுத்துக்கிறேன். ஓகே, சோ இந்த மாதிரி இருக்கட்டும். சோ இப்ப நமக்கு வந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா பார்டர் ரேடியஸ் கொடுக்கணும். அப்படிதானே? சோ பார்டர் ரேடியஸ் வந்துட்டு அப்படி எவ்வளவு கொடுக்கலாம்னா 20 பிக்சல் கொடுத்து பாக்குறேன் ஃபர்ஸ்ட். சோ கொஞ்சம் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆனா நல்லா இருக்கும். சோ அதனால ஒரு 30 பிக்சல் கொடுத்து பாக்குறேன். ஓகே, 30 பிக்சல் கொடுத்தோம்னா ஓரளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படிதானே? சோ நமக்கு வேற என்ன பட்டன்ல சேஞ்ச் பண்ணணும், அதோட உள்ள அந்த ஃபாண்டோட சைஸ் சேஞ்ச் பண்ணணும். சோ ஃபாண்டோட சைஸ் வந்து என்ன சேஞ்ச் பண்ணலாம்னா ஒரு 15 பிக்சல் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, நீங்க பிக்சல்ஸ்லாம் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேவா?
ஓகே. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து இந்த மாதிரி வந்துச்சு. சோ இப்ப ஜஸ்ட் என்ன ஆகணும்னா, இது வந்துட்டு இங்க ரொம்ப மேல தள்ளி இருக்கு. சோ நான் அத வந்து கொஞ்சம் கீழ பிளேஸ் பண்ணா எனக்கு போதும். ஓகே. சோ அத நான் கொஞ்சம் கீழ தள்ளி பிளேஸ் பண்ணிக்கிறேன். சோ நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஓவராலா அந்த இன்ட்ரோ இருக்குல்ல, அந்த டிப்பயே நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா, கொஞ்சம் மார்ஜின விட்டு கொஞ்சம் டாப்ல இருந்து 60% வந்துட்டு நான் மார்ஜின் டாப்ல இருந்து ஒரு 60 பிக்சல் போட்டு பார்க்குறேன். எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் தான் இறங்கியிருக்கு. ஃபர்ஸ்ட் மார்ஜின் போட்டு பார்க்கலாமா? ஸோ நான் இங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து 4 சைடுமே கேப் இருக்கு தானே? நான் பண்ண ஃபர்ஸ்ட் சாம்பிள்ல எனக்கு 4 சைட்ஸுமே கேப் இருக்கு. ஸோ அதே மாதிரி எனக்கு இங்க வேணும். ஸோ இந்த சைடும் கேப் வேணும். அப்போ மார்ஜின் குடுக்கலாம். ஓகேவா? மார்ஜின் குடுத்தா எனக்கு 4 சைட்ஸுமே எனக்கு கேப் கிரியேட் ஆகும். ஸோ அதனால நான் மார்ஜின் குடுத்துக்கிறேன். மார்ஜின்ல வந்துட்டு 20 பிக்சல் குடுக்கும்போது எனக்கு எல்லா சைட்ஸ்லயுமே கேப் கிரியேட் ஆகும். ஓகே. இன்னுமே அது கொஞ்சம் மேல டாப்ல இருந்து கொஞ்சம் இறக்கணும் அப்படிதானே? ஸோ நான் டாப்ல இருந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இறக்கிக்கிறேன். 60 பிக்சலுக்கு பதிலா ஒரு 80 5 மார்க்ஸ் டாப் ஒரு 6 மார்க்ஸ். ஓகே. ஸோ நம்ம இங்க மார்ஜின் யூஸ் பண்ணி மார்ஜின் டாப் யூஸ் பண்ணிக்கிறனால அது ஆக்சஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஓகே. இவ்ளோ கீழ வேண்டாம். ஒரு 90 பிக்சல் போதும். ஆ இந்த லெவலுக்கு தான் இங்கே இருக்கு. ஸோ மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து எவ்வளவு மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு 20 பிக்சல் மூவ் பண்ணிக்கலாமா? ஓகே. ஸோ தட்ஸ் ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஜஸ்ட் இப்ப நம்ம மூவ் பண்ணியாச்சு. இப்ப நமக்கு இன்னொரு ஒரு பேலன்ஸ் என்ன இருக்குன்னா, இந்த இமேஜ் மட்டும் பிளேஸ் பண்ணணும். ஸோ இந்த இமேஜ் எப்படி பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த செக்ஷன் டிப்ல வந்துட்டு இந்த டிப் ஃபுல்லா அந்த இன்ட்ரோ மாரி அந்த சைட்ல உள்ள அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வந்துட்டோம் நம்மளோட வெப்சைட்ல. இன்னும் இந்த சைடுல உள்ள இமேஜ மட்டும் கொண்டு வரணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா, இதை வந்து இன்னொரு டிப்புக்குள்ள அந்த இமேஜ் வச்சுக்கிறேன். இமேஜ ஒரு டிப்ல, அப்புறம் அந்த சைடுல அந்த கண்டென்ட் ஒரு டிப்ல வச்சிருந்தேன்னா, ஸோ இந்த இமேஜ இன்னொரு டிப்ல வச்சுட்டு, ஸோ நான் இங்க ஆல்ரெடி ஒரு இமேஜ் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே. ஸோ நான் அந்த இமேஜ எடுத்துக்கிறேன். பொதுவா நீங்க கூகுள்ல போயிட்டு ஒரு இமேஜ் எடுத்தீங்க அப்படின்னா, நீங்க அந்த இமேஜ கொஞ்சம் ஓகே என்ஹான்ஸ் பண்ணும்போது ரொம்ப கிளியரா இருக்காது. ஓகேவா? சோ அதனால அத கொஞ்சம் ஏதாவது ஒரு ரெமினி அந்த மாதிரி ஏஐல போட்டு இந்த இமேஜ கொஞ்சம் கிளாரிட்டி ஆக்கி அதுக்கப்புறம் உங்களோட வெப்சைட்ல பிளேஸ் பண்ணுங்க. ஓகே. ஓகே. இதுல வந்துட்டு இமேஜ் வச்சுக்கலாம். ஓகே. சோ வந்துட்டு இப்ப அந்த இமேஜ் வந்துட்டு எங்க வந்திருக்கு அப்படின்னா கீழே வந்து சோ எனக்கு வந்து சைட்ல வரும். சோ நம்ம இப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃப்ளோட் லெஃப்ட் ஃப்ளோட் ரைட் அது கொடுத்துக்கலாம். சோ நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் தெரியணும் அப்படிதானே? ஓ நான் இப்ப வந்து பேக்ரவுண்ட் பாடி கலரை டெம்பரவரியா பாடியோட கலரை வந்துட்டு பேக்ரவுண்ட் கலரை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு கிரேல கொடுத்துக்கிறேன். நான் ஏன் இது கொடுக்குறேன்னா ஏன்னா இது நம்மளோட இமேஜோட பேக்ரவுண்ட் ஒயிட். சோ அதனால இப்ப பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நம்ம இமேஜ் வந்துட்டு எந்த பிக்சல்ல வச்சா நமக்கு பிக்ஸ்டா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். சோ அதனால டெம்பரரியா ஒரு கிரே கலருக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா? சோ வந்து ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம இமேஜ் மட்டும் நம்ம பிளேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆஹ் இந்த டிப் இருக்குல்ல, இந்த டிப்ல போயிட்டு ஃப்ளோட் லெஃப்ட் கொடுத்துக்கிறேன், ரைட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இமேஜ் வந்துட்டு
லெஃப்ட் சைடுல, அதாவது அந்த இமேஜ் வந்து ரைட் சைடுல இருக்கணும், அந்த கண்டென்ட் வந்து லெஃப்ட் சைடுல இருக்கணும். சோ அதனால இந்த டிப்ப வந்துட்டு அந்த இன்ட்ரோ டிப் இருக்கு இல்லையா, அந்த டிப்ப ஃப்ளோட் லெஃப்ட்டும் இமேஜ வந்துட்டு ஃப்ளோட் ரைட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே. சோ நம்ம இமேஜ் இப்ப ரைட் சைடு வந்துடுச்சு. ஆனா இதோட சைஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு ஒழுங்கா பிரிண்ட் ஆகும். சோ நம்ம வந்து சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சைஸ் வந்துட்டு இமேஜோட சைஸை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். இமேஜுக்கு வந்துட்டு நம்ம ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாமா? ஸ்க்ரீன் விசிபிளா இல்ல. ஸ்கிரீன் விசிபிளா இல்லையா? ஆமா. இப்ப ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? இல்ல நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன், இன்னும் விசிபிள் இல்ல. சோ எனக்கு நெட் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. சோ உங்களுக்கு தான் நெட்வொர்க் இஷ்யூ இப்போ நினைக்கிறேன். விசிபிளா இருக்கு. இப்போ ஓகே, விசிபிளா இருக்கு. ஓகே. சோ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? இந்த இமேஜோட சைஸ மட்டும் ரெடியூஸ் பண்ணணும். அப்படிதானே? சோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த இமேஜோட சைஸ ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். சோ அந்த இமேஜுக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, சோ கிளாஸ், இந்த இமேஜுக்கு என்ன கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம் அப்படின்னா, ஷாப் ஹோம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு உங்களுக்கு கிளாஸ் நேம் நீங்க கொடுத்துக்கலாம். சோ நான் அந்த மாதிரி ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு அந்த இமேஜோட சைஸ மட்டும் நான் மாத்திக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதோட வித்தையும் ஹைட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வித் வந்துட்டு இங்க வந்துட்டு ஒரு 500 இருந்ததா? சோ 550 பிக்சல் கொடுக்குமா? ஓகே, அடுத்து வந்துட்டு அதோட ஹைட்ட வந்துட்டு ஒரு 500 கொடுக்கலாமா? 500 பிக்சல் கொடுத்துக்கலாம். இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி வந்துச்சு. சோ இது வந்து கொஞ்சம் பாதி, இது பாதி இமேஜ் பாதி. இப்ப நம்ம வந்துட்டு பாடியோட அந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேவா? பேக்ரவுண்ட் கலரை வந்துட்டு கிரேல எடுத்து விட்டுட்டு பார்த்தா ஓகே, நம்மளோட வெப்சைட் ரெடி. ஓகே, ரெடி இல்ல. சோ ஜஸ்ட் ஹோம் பேஜ், அந்த ஹோம் பேஜ் மட்டும் ரெடி பண்ணிட்டோம். ஓகே, சோ நீங்க வந்துட்டு இந்த ஹவர் எஃபெக்ட் கூட இந்த பட்டனுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் வேணும்னா உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கே ஆல்மோஸ்ட் 9:25 ஆயிடுச்சு. நம்ம வேணா ஹவர் வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பட்டன் ஹவர் வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ லார்ஜ் ஷார்ப் பட்டன் ஹவர். ஹவர் என்ன கலர் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் போட்டு இமேஜ் ரைட் சைடுல. புரியல. நெட்வொர்க் இஷ்யூனால நான் கவனிக்கல. இமேஜ் ரைட் சைடுல போகிறதுக்கு என்ன பண்ணணும்? இமேஜ் ரைட் சைடுல கொடுக்கறதுக்கு வந்துட்டு ஃப்ளோட் யூஸ் பண்ணுவோம்ல. சோ வந்துட்டு இது வந்துட்டு மொத்தமா அந்த செக்ஷன்ல வந்துட்டு 2 டிவ் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ ஒரு டிவ் வந்துட்டு இந்த கண்டென்ட்டுக்கு ஒரு டிவ், இந்த இமேஜுக்கு ஒரு டிவ் அப்படின்னு 2 டிவ் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ 2 டிவ் கிரியேட் பண்ணிட்டு அந்த கண்டென்ட் டிவ் வந்துட்டு அதுக்கு இன்ட்ரோ நேம் வச்சிருக்கலாம். அந்த இன்ட்ரோல போயிட்டு ஃப்ளோட் லெஃப்ட் கொடுத்துருக்கேன். சோ அந்த கண்டென்ட் லெஃப்ட்ல வந்துரும். அந்த இமேஜுக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஃப்ளோட் ரைட் கொடுத்துருக்கேன். சோ அந்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்கா ரைட் சைட்ல வந்துரும். ஓகேவா? சோ அது ஸ்டார்டிங்ல எப்படின்னா அந்த இமேஜோட சைஸ் பெருசா இருந்ததுனால அது வந்து கீழே பிரிண்ட் ஆயிருந்துச்சு. இமேஜ் ரைட் சைடே பிரிண்ட் ஆனாலும் அதோட சைஸ் பெருசா இருக்கிறதுனால அது ஒழுங்கா இங்க நான் வந்து பிரிண்ட் ஆகல. சோ அதனால என்ன பண்ணணும்னா அந்த இமேஜோட வித் அண்ட் ஹைட்ட சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். சோ அது ஃபைனலா இங்க வந்துட்டு. ஓகேவா? ஓகே. ஓகே, சோ வந்துட்டு நெக்ஸ்ட் நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஹவர் மட்டும் வச்சுருவோம் அப்படிதானே? பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ரைட்
ஆரஞ்சுலயே ஒரு லைட் ஆரஞ்சு கிரியேட் பண்ணுங்க. அவர் வைக்க தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் அது ஏதோ கிளிக் பண்ணா தெரிஞ்சுற மாதிரி. ஸோ இங்க ஹவர் எஃபெக்ட்டுக்கு பதிலா நீங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் பட்டன்ஸ் படிச்சிருப்பீங்க அப்படிதானே? நம்ம அனிமேஷன்ஸ் படிக்கும்போது படிச்சோம். So அந்த ரிப்பிள் பட்டன், விக்கிள் பட்டன் அந்த மாதிரி எந்த பட்டன்னாலும் நீங்க இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது உங்களோட சாய்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டை இதை நீங்க வந்து இப்படி பண்ணுங்க. ஸோ இதுல ஏதாவது கிரியேட்டிவா யூஸ் பண்ண முடியும்னாலும் ஓகே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இன்னைக்குள்ள இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? நான் ஒன்ஸ் அகைன் எல்லாத்தையும் ஒரு சம்மரி மாதிரி சொல்லிடுறேன். ஓகேவா? சோ அப்படின்னா கொஞ்சம் கிளியரா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நேவ் பார் கிரியேட் பண்றதுக்காண்டி நேவ்னு ஒண்ணு கிரியேட் பண்ணி, சோ அந்த டிவ் கிரியேட் பண்ணி ஒரு ஹெடர் செக்ஷன் கிரியேட் பண்ணோம். அந்த ஹெடர் செக்ஷன்ல நேவ் பார் கிரியேட் பண்ணோம். ஓகேவா? அந்த நேவ் பார்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா யூஎல் டேக்ல நம்ம ஹோம் நியூ அரைவல்ஸ் சொல்லி வச்சுட்டு ஐகான் வந்துட்டு அந்த ஷாப் ஐகான் வந்து எடுத்துக்கிட்டோம். அதை வந்து இம்போர்ட் பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த லிங்க் காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த லிங்க் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஜஸ்ட் அதோட நேம் தெரியணும்னா அந்த வெப்சைட்ல போயிட்டு ஃபாண்டாசம் வெப்சைட்ல போயிட்டு நேம் வந்து நம்ம இந்த மாதிரி கார்ட் அப்படின்னு அடிச்சோம்னா அதோட நேமோட அது வரும். டேக் ஐ டேகோட வரும். அதை ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணிருக்கோம். ஒரு நேவ் பார் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ அதை ஸ்டைல் பண்றதுக்கு ஜஸ்ட் அந்த நேவ் லிங்க்ஸ் அதெல்லாம் ஸ்டைல் பண்ணிருக்கோம். பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணி வித்த மாத்தி ஸோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி அதுக்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் எல்லாம் கொடுத்து நம்ம வந்து அந்த ஏ டேக் அப்புறம் அந்த நேவ் லிங்க் இதெல்லாம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸ்டைல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அப்ளை பண்ணிருக்கோம். அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட லோகோ கிரியேட் பண்ணோம். ஸோ லோகோ கிரியேட் பண்றதுக்கு அந்த நேவ் பாரோட டிப் உள்ளதான் போடணும். அதை எடுத்து வெளியில போட்டு போயிட்டீங்கன்னா அந்த டிப்பும் உங்களுக்கு வெளியில வந்துடும். ஓகேவா? சோ அதனால அந்த நேவ் பாரோட டிப் உள்ள விட்டுட்டு லோகோக்குன்னு தனியா ஒரு டிப் கிரியேட் பண்ணி அதுல ஜஸ்ட் நம்மளோட ஐகான் அண்ட் தென் நம்மளோட நேம் வச்சு நம்ம அதுக்கு வந்துட்டு ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்றதுக்கு இது வந்து ஜஸ்ட் நமக்கு வந்து இங்க எப்படி இருக்கு அப்படின்னா ரைட் சைடு வந்துட்டு அந்த பேக் இருக்கு, லெஃப்ட் சைடு வந்துட்டு அந்த மை ஷாப்புங்கிற நேமுக்கு இருக்கு. ஸோ நான் இங்க வந்து ஃப்ளோட் லெஃப்ட் ரைட் கொடுத்துட்டும் பண்ணலாம். பட் நான் வந்து இங்க டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? அது இதை விட கொஞ்சம் ஈஸி. ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன்னா இங்க ஓவரால் டிபுக்கு டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் யூஸ் பண்ணி லோகோக்கு வந்து டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் தென் பொசிஷன் அப்சல்யூட்னு யூஸ் பண்ணி அந்த நேவ் பார்க்குள்ள இருந்து கொஞ்சம் 10 பிக்சல் லெஃப்ட் சைட்ல நான் ஒட்டிட்டேன். அண்ட் தென் நமக்கு லோகோக்கு என்னென்னலாம் ஸ்டைல் அப்ளை பண்ணணுமோ அதெல்லாம் அப்ளை பண்ணிருக்கேன். ஸோ இதோட நேவ் பார் கம்ப்ளீட். ஸோ அதுக்கப்புறம் கீழே உள்ள செக்ஷனுக்கு வந்துட்டு ஸோ எனக்கு 2 டிவ் கிரியேட் பண்ணிருக்கேன். ஒண்ணு இந்த கண்டென்ட்க்கு ஒரு டிவ், அடுத்து இந்த இமேஜுக்கு ஒரு டிவ் கிரியேட் பண்ணி ஃப்ளோட் லெஃப்ட் ஃப்ளோட் ரைட் கொடுத்து இதை இங்கேயும் இந்த ரைட் சைட்லயும் பிரிண்ட் ஆகுறதுக்காண்டி இப்படி கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இமேஜோட சைஸை ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இமேஜ் வந்துட்டு எப்படி இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டா இருக்கும்போது நம்மளுக்கு அதோட சைஸ் எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. இமேஜோட சைஸ் ரெடியூஸ் ஆகுதான்னு தெரியாது. ஸோ அதனால டெம்பரரியா நீங்களும் பேக்ரவுண்ட் கலரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு பாடியோட பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிட்டு ஒன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு நான் இந்த பை யுவர் ஃபேவரட்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபேவரட்ஸ்க்கு ஸ்கேன் டேக் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணேன். மற்றபடி மற்ற பேராகிராஃப் இதுக்கெல்லாம் வந்துட்டு நார்மலா என்னென்ன ஸ்டைல் யூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் ஸ்டைல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் இங்க ஃப்ளோட் லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணி அதை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல டவுட் இல்ல மேம். டவுட் இல்ல தானே? ஸோ நாளைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது கீழே உள்ளது. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து இவ்வளவுதான் ஒரு இதா முடிக்க முடிஞ்சது. ஸோ நாளைக்கு வந்துட்டு இதுக்கு கீழே இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி ஒரு நம்ம வழக்கமா இ-காமர்ஸ் வெப்சைட்ல நீங்க அமேசான் கூகுள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. பிளிப்கார்ட்ல எல்லாம் இந்த மாதிரி பை பண்றதுக்கு ஷாப் நவ் பேஜ்லாம் இப்படிதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துட்டு ஒரு கார்டு யூஸ் பண்ணி இந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ நான் இங்க ஜஸ்ட் எல்லாமே ஒரே ஷூஸ் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ நீங்க வந்து வேற வேற மாதிரி கூட வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த பேஜை நம்ம பார்த்துட்டு அண்ட் தென் மீடியா கொரிஸ் யூஸ் பண்ணி இப்போ வந்து ஜஸ்ட் நீங்க இந்த வெப்சைட்டை வந்து மினிமைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வெப்சைட்டை மினிமைஸ் பண்ணி பார்த்தா
நீங்க போனோம்னா அந்த ஹோம்லாம் காணாம போயிருது. அப்படி போகக்கூடாது அப்படிதானே நமக்கு. சோ வந்துட்டு அதெல்லாம் எப்படி ஒழுங்கா கொண்டு வர்றது, எப்படி ரெஸ்பான்சிவா நம்மளோட வெப்சைட் கிரியேட் பண்றதுங்கிறதையும் நம்ம நாளைக்கு தான் பார்க்கணும். ஓகேவா? சோ ஓகே மேம். இதுல உங்களுக்கு டவுட் இல்லைன்னா ம். அவ்வளவுதான். ஆ டவுட் இல்லைன்னா உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டீங்களா ஆல்ரெடி பண்ணும்போதே? சரண்யா, உங்களுக்கு அந்த லிங்க் எப்படி போடணும்னு தெரிஞ்சுதா? அதுக்கப்புறம் ஃபாண்டாசம் ஐகானோட லிங்க். சாரி, உங்க வாய்ஸ் ஆடிபிள் இல்ல. வாய்ஸ் ஆ, நெட்வொர்க் இஷ்யூ, வாய்ஸ் பிரேக் ஆகும். என்னோட வாய்ஸ் பிரேக் ஆகுதா? கேக்குதா நான் பேசுறது? ஓகே, நோ ப்ராப்ளம். சோ வந்து அவ்வளவுதான். உங்களுக்கு டவுட் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. சோ ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல வச்சு. சோ நாளைக்கு இன்னும் கண்டினியூ பண்ணலாம் ப்ராஜெக்ட். ஓகே. ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.